ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்பது குறித்து உயர்நீதிமன்றத்தில் படத் தயாரிப்பாளர் தரப்பு வாதம் துவங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. ஜனநாயகன் படத்திற்கான சென்சார் சான்றிதழ் விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் நடந்து வரக்கூடிய விசாரணையில பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து தொடர்ந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதில் முக்கியமாக இந்த வாதங்களை பல்வேறு வாதங்களை தயாரிப்பாளர் நிறுவனம் முன்வைத்திருந்தாலும் அதில குறிப்பாக அந்த கொடுக்கப்பட்ட புகார் குறித்து தங்களுக்கு எந்த விதமான தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. மறு ஆய்வுக்கு படம் அனுப்பப்படுவதாக தகவல் கிடைத்தவுடன் நீதிமன்றத்தை நாடினோம். இந்த புகார் யார் கொடுத்தது, என்ன புகார் என்ற விவரங்கள் கூட அப்போது எங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மறு ஆய்வுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் வாரியத்தினுடைய தலைவர், அதாவது சென்சார் போர்டினுடைய தலைவர் என்ற தகவல் மட்டும்தான் மண்டல அதிகாரியால் தங்களுக்கு கொடுக்கப்பட்டது. மண்டலத்தில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய சென்சார் போர்டு அதிகாரியால் தங்களுக்கு இந்த தகவல் கொடுக்கப்பட்டது. அதுவும் ஒரு உத்தரவு கூட எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை. அந்த உத்தரவில் என்ன இருக்கிறது, எதனால் மறு ஆய்வுக்கு அனுப்புகிறார்கள் என்ற தகவல் கூட அப்பொழுது எங்களுக்கு தெரியாது. உடனடியாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடிவிட்டோம். ஏனென்றால் 9ஆம் தேதி படம் வெளியீடு இருந்தது. எனவே உடனடியாக நாங்கள் நீதிமன்றத்தை அணுக வேண்டிய சூழல் எங்களுக்கு ஏற்பட்டது என்று அவர்கள் தயாரிப்பு நிறுவனம் தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு வாதமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புகார் கொடுத்தவர் அந்த கொடுக்கப்பட்ட புகார் ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் என்று ஏற்கனவே நீக்கப்பட்டவை. அதாவது இது தொடர்பாக டிசம்பர் மாதம் 18ஆம் தேதியே இதற்கான விண்ணப்பம் செய்து அதற்கான மறுநாளே ஆட்சேபனை செய்து அதில் 25ஆம் தேதி டிசம்பர் 25ஆம் தேதியே நீக்கப்பட்ட காட்சிகளுடன் படம் அங்கே சமர்ப்பிக்கப்பட்டது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் படத்தை பார்த்துவிட்டு உடனடியாக அதில் ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம் அல்லது அதற்கான முடிவுகளை எடுக்கலாம். இதுதான் விதிகள். ஆனால் அந்த விதிகளை மீறி சென்சார் போர்டு செயல்பட்டு இருக்கிறது. 4 நாட்களுக்கு பிறகு படத்தை பார்த்துவிட்டு 4 நாட்களுக்கு பிறகு அவர்கள் இதற்காக புகார் அளித்திருக்கிறார்கள் என்று பட தயாரிப்பு நிறுவனம் தரப்புல குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு வாதங்களை தயாரிப்பு நிறுவனம் தரப்புல முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் சென்சார் போர்டினுடைய செயல்பாடுகளால் தங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த படம் வெளியீட்டிற்காக இதனால் ஒரு திட்டமிட்டப்பட்ட ஒரு வெளியீட்டு நடக்கவில்லை என்பதனால பெரும் இழப்பீடு ஏற்பட்டிருப்பதாகவும் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஒரு பக்கம் அவ்வப்போது நீதிபதிகள் அவர்களும் கூட பல்வேறு கேள்விகளையும் அவர்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்து வருகிறார்கள் வாதங்களுக்கு இடையில. அப்பொழுது ஒரே நாளில் அனைத்து நீதிமன்ற நடைமுறைகளையும் முடித்து உத்தரவு பெற வேண்டும் என்பதை ஏற்க முடியாது என்று தயாரிப்பு நிறுவனம் வாதங்களை முன்வைத்த போது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுக்காக மட்டும் எந்த விதிவிலக்கும் அளிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் தொடர்ந்து பட தயாரிப்பு நிறுவனம் எங்களுக்கு எந்த கால அவகாசமும் வழங்கவில்லை என்றும் சென்சார் போர்டு இந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவு வந்த உடனேயே அடுத்த சில நிமிடங்களில் அதற்கான மேல்முறையீட்டிற்கு சென்று விட்டார்கள். எங்களுக்கான எந்த விதமான கால அவகாசமும் வழங்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறது. தனி நீதிபதியினுடைய உத்தரவை எதிர்த்து அன்றே வழக்கு தொடர்ந்தனர். எங்களுக்கும் போதுமான கால அவகாசம் வழங்கவில்லை என்று தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இது சென்சார் போர்டு இதற்கிடையிலே குறுக்கிட்டு படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க மறுத்து ஜனவரி 5ஆம் தேதியே சென்சார் போர்டு மறு ஆய்வு குழுவிற்கு அனுப்புவது என முடிவு செய்யப்பட்டு விட்டது என்றும் அன்றே இமெயில் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டது என்று சென்சார் போர்டு தெரிவித்திருக்கிறது. அதாவது மறு ஆய்வுக்கு அனுப்புவது தொடர்பாக அன்றைய தினமே இமெயில் மூலமாக தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது என்று சென்சார் போர்டு தெரிவித்திருக்கிறது. ஆனால் ஏற்கனவே தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் வாதங்களை முன்வைத்த பொழுது இந்த மறு ஆய்வுக்கு அனுப்புவதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது. ஆனால் ஒரு புகார் அளித்திருக்கிறார் என்ற தகவல், படத்திற்கு எதிராக புகார் அளித்திருக்கிறார், அதுவும் சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினரே அந்த புகாரை அளித்திருக்கிறார் என்ற தகவல் எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்ற விவரங்களை அவர்கள் பதிவு செய்தார்கள். யார் இந்த புகாரை கொடுத்தது என்ற விவரங்களை எல்லாம் நீதிபதிகளும் முன்வைத்த பொழுது அவர்கள் குறித்த விவரங்களை தெரிவிக்க முடியாது, யார் புகார் அளித்தார் என்ற விவரங்களை தெரிவிக்க முடியாது என்று சென்சார் போர்டும் தெரிவித்து விட்டது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்த இணையதளத்துல அந்த சினி பிரமான் என்ற இணையதளத்துல ஜனவரி 6ஆம் தேதியே இதற்கான காரணம் பதிவு செய்யப்பட்டு விட்டது. அதாவது இந்த மறு ஆய்வுக்கு செல்வதற்கான இந்த நகல் பதிவு செய்யப்பட்டு விட்டது என்றும் நீதிமன்றத்திலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் உத்தரவு இல்லாமல் எப்படி வழக்கு தொடர முடியும்? இது தொடர்பான ஒரு உத்தரவு எதுவும் இல்லை. அதாவது சென்சார் போர்டினுடைய தலைவர் உத்தரவு பிறப்பித்திருந்தால் அதற்கான உத்தரவே இல்லை. அந்த உத்தரவே இல்லாமல் எவ்வாறு வழக்கு தொடர முடியும் என்ற கேள்வியை மீண்டும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இது தொடர்பாக தனி நீதிபதியினுடைய இந்த உத்தரவு தொடர்பாக பதிலளிக்கும் பொழுது தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்கும் பொழுது குறிப்பிட்டதும் இதுதான். அதாவது இது தொடர்பான உத்தரவே இல்லை, அவர்கள் தகவலாக மட்டும்தான் தெரிவித்தார்கள். அந்த தகவலைத்தான் தனி நீதிபதி
ரத்து செய்தால் உத்தரவை ரத்து செய்யவில்லை என்று கூறிய பொழுது திடீரென இந்த விசாரணையின் வாதங்களை கேட்டுக்கொண்டிருந்த நீதிபதிகள் குறுக்கிட்டு ஒரு உத்தரவையே இல்லாமல் அவர்கள் ஒரு எப்படி சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தனி நீதிபதி அதற்கான உத்தரவை பிறப்பிக்க முடியும் என்ற கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில தற்பொழுதும் அதே கேள்வியை தான் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். உத்தரவு இல்லாமல் எப்படி வழக்கு தொடர முடியும்? இது தொடர்பான உத்தரவே தங்களுக்கு வரவில்லை என்று தயாரிப்பு நிறுவனம் கூறுகிறது. தகவலாக மட்டும்தான் மண்டல அதிகாரிகள் தெரிவித்ததாகவும் கூறுகிறது. அப்படி இருக்கும்போது உத்தரவு இல்லாமல் எவ்வாறு வழக்கு தொடர்ந்தார்கள் என்ற கேள்வியை மீண்டும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். ஒரே நாளில் அனைத்து நீதிமன்ற நடைமுறைகளையும் முடித்து உத்தரவு பெற வேண்டும் என்பதை ஏற்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுக்காக மட்டும் எந்த விதிவிலக்கும் அளிக்க முடியாது என்றும் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவித்திருக்கிறார்கள். நீதிபதிகள் கேள்வியாகவும் எழுப்பியிருக்கிறார்கள், அவர்களுக்கு பதிலாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று எங்களுக்கான எந்த கால அவகாசமும் வழங்கப்படவில்லை என்று தயாரிப்பு நிறுவனம் வாதங்களை முன்வைத்திருக்கிறது. அதாவது தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்து விட்டார், அடுத்த சில நிமிடங்களிலேயே மேல்முறையீடு செய்வதற்கு சென்சார் போர்டு அதற்கான நடவடிக்கைகளை இறங்கியது. அன்றைய தினமே மேல்முறையீடு செய்தார்கள். ஆனால் எங்களுக்கு இதற்கான எந்த விதமான அவகாசமும் வழங்கப்படவில்லை. அதாவது சென்சார் போர்டிற்கு எந்த அவகாசமும் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை தயாரிப்பு நிறுவனம் மீது சென்சார் போர்டு முன்வைத்த போது இதே குற்றச்சாட்டை தங்களுக்கும் கால அவகாசம் சென்சார் போர்டால் வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தயாரிப்பு நிறுவனமும் முன்வைத்திருக்கிறது. இந்த இருதரப்பு வாதங்களும் சென்று கொண்டிருக்கிறது. பெரும்பாலான வாதங்கள் சென்சார் போர்டு தரப்புல மதிய உணவு இடைவேளைக்கு முன் முடிந்து விட்டது. 1 மணி நேரத்திற்கு மேலே அவருடைய வாதங்கள் இருந்தது. அதற்கு பிறகு பட தயாரிப்பு நிறுவனத்தினுடைய வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த வாதங்கள்ல பல்வேறு குற்றச்சாட்டுகள், அவர்கள முக்கியமாக அவர்கள் முன்வைத்த அந்த வாதம் என்பது புகார் அளித்தது குறித்த தகவல் தெரிவிக்கப்படவில்லை, அந்த புகார் அளித்தவர் யார் என்பது தெரியாது. அதே வேளையில அதற்கு தாமதமாகத்தான் அவர்களுக்கு தெரிந்ததை அதை சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த சென்சார் போர்டினுடைய இருக்கக்கூடிய அந்த குழுவிலேயே தான் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற போதும் இந்த படத்தை பார்த்துவிட்டு 4 நாட்களுக்கு பிறகு அந்த புகாரை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். படத்தை பார்த்துவிட்டு அப்பொழுதே ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்க வேண்டும். அதில் ஆட்சேபனை இருந்தால் அப்பொழுது தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் அதன்படியே ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது. அந்த ஆட்சேபனையை தெரிவித்து அதற்கான நீக்கப்பட்ட காட்சிகளுடன் 25ஆம் தேதியே சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது சென்சார் போர்டுல. ஆனால் இந்த படத்தை பார்த்துவிட்டு 4 நாட்களுக்கு பிறகு நீக்கப்பட்ட காட்சிகளுக்காக, அது ஆட்சேபனைக்குரிய அந்த காட்சிகளுக்காக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று இதுல தயாரிப்பு நிறுவனம் தரப்புல வாதங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து படத்தை பார்வையிட குழுவினர் 1 மாதமாக சான்றிதழ் வழங்க பரிந்துரை, அதாவது இந்த படத்தை பார்த்துவிட்டு இதில் ஒருமனதாக சான்றிதழ் வழங்குவதற்கு பரிந்துரைத்தனர். படத்தை பார்த்து முடித்ததும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து பரிந்துரை வழங்க வேண்டும் என்பதுதான் விதி என்பதையும் தயாரிப்பு நிறுவனம் வாதங்களின் பொழுது முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் மாறாக வீட்டுக்கு சென்றுவிட்டு 4 நாட்களுக்கு பின் புகார் அளிக்க முடியாது என்று விதிகளை சுட்டிக்காட்டி பட தயாரிப்பு நிறுவனமும் வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் தணிக்கை வாரியமும் கொடுத்திருக்க அதில் அது பதிலளித்த போது, இதற்கு குறுக்கிட்டவர்கள் பதிலளித்த போது இது சான்றிதழ் கொடுக்கும் வரை புகார் கொடுத்தது யார் என்பதை பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவிக்க வேண்டியது இல்லை என்று அவர்களும் கூட தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களும் அதுதான் விதி என்பதையும், எனவே அதன்படியே தயாரிப்பு நிறுவனத்திற்கு இந்த தகவலை தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் அதற்கு பிறகு ஆட்சேபனை இருந்தால் அது அந்த புகாரை ஏற்பது தொடர்பாக அது சென்சார் போர்டினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அதில் என்ன புகார் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அதில் ஏற்கனவே நீக்கப்பட்ட காட்சிகளுக்காக அவர்கள் புகார் கொடுத்திருந்தால் அதை பொருட்படுத்த தேவையில்லை. ஆனால் இவர் வேற எதுவும் புகார் கொடுத்திருக்கிறார்களா என்பதையெல்லாம் அதில் பார்க்க வேண்டும். அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன என்பதையும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டி இருக்கிறது. அதற்கு பிறகுதான் ஒரு முடிவு எடுக்க முடியும். எனவே சான்றிதழ் கொடுக்கும் வரை, இப்ப எல்லாம் பார்த்து முடித்த நடைமுறைகளை பின்பற்றி சான்றிதழ் கொடுக்கும் வரை புகார் இவ்வாறு வந்திருக்கிறது என்ற தகவலை கூட தயாரிப்பு நிறுவனத்திற்கு சொல்லக்கூடாது என்பதுதான் விதி என்று இதில் சென்சார் போர்டும் பதிலளித்திருக்கிறார்கள். படத்திற்கு எதிராக புகார் யாரிடம் கிடைத்தது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மும்பையில் இருக்கக்கூடிய சென்சார் போர்டு தலைவரிடம் இந்த புகார் கிடைத்தது என்று சென்சார் போர்டும் பதிலளித்திருக்கிறது. படத்தை பார்வையிட்ட குழுவினர் ஒருமனதாக சான்று வழங்க பரிந்துரைத்தனர் என்று தயாரிப்பு நிறுவனம் வாதிட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவலின்படி இது ஒரு UA சான்று கொடுப்பதற்கான தகவல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததாகவும்,
அதற்கு பிறகு திடீரென மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்பி இருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் ஏற்கனவே வாதங்களை இதற்கு முன்பு தனி நீதிபதியின் முன்பு கூட அந்த வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். அதையத்தான் மீண்டும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். படத்தை பார்த்து முடித்ததும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து பரிந்துரை வழங்க வேண்டும் என்பதுதான் விதி. ஆனால் மாறாக அவர்கள் 4 நாட்களுக்கு பிறகு புகார் அளிக்க முடியாது என்று தயாரிப்பு நிறுவனம் அவர்கள் அந்த வாதங்களை முன்வைத்தார்கள். அதே வேளையில சென்சார் போர்டு கூறும் பொழுது இதற்கு புகார் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விவரங்களையோ அல்லது புகார் கொடுத்தவரினுடைய விவரங்களையோ உடனடியாக தெரிவிக்க வேண்டியது இல்லை, எதுவும் விதிகள் தான் என்பதை சுட்டிக்காட்டி அவர்கள் வாதங்களை முன்வைத்தார்கள். அதாவது சென்சார் தொடர்பான அனைத்தும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று விதி மீறப்பட்டிருப்பதாக தயாரிப்பாளர் தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சான்றிதழ் வழங்கும் நடைமுறையில வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரவே அனைத்தும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது என்றும், ஆனால் இந்த விவகாரத்தில் டிசம்பர் 29ஆம் தேதிக்கு பிறகு அனைத்தும் மறைக்கப்பட்டது என்று தயாரிப்பாளர் தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. வெளிப்படைத்தன்மை இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தயாரிப்பு நிறுவனம் சென்சார் போர்டு மீது முன்வைத்திருக்கிறது. அதாவது இதில் என்ன நடைமுறை இருக்கிறது என்று சென்சார் போர்டு தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய விதிகள் என்ன, சென்சார் போர்டினுடைய விதிகள் 10 என்ன, 13 என்ன, அதில் சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் படி அந்த சட்டத்தின்படி என்ன சொல்கிறது, அதில் 72 நிமிடங்களுக்கு மேலே இருக்க காட்சிகளை கொண்ட அந்த 72 நிமிடங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை அதற்கான சான்றிதழ் வழங்குவதற்கான அதிகாரம் விதிகளின்படி சென்சார் போர்டினுடைய தலைவருக்கு தான் இருக்கிறது என்றதை பல்வேறு அதனுடைய விதிகளை சுட்டிக்காட்டி பேசும் பொழுது பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் வாதங்களை முன்வைப்பதற்கான அந்த கால அவகாசம் வந்த பொழுது அதில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சென்சார் போர்டு மீது வைத்திருக்கிறார்கள். அதில் சென்சார் போர்டினுடைய நடவடிக்கைகளை அனைத்தும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்பதுதான் விதி. ஆனால் இதில் 29ஆம் தேதிக்கு பிறகு அனைத்தும் மறைக்கப்பட்டது, அதில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தயாரிப்பு நிறுவனம் சென்சார் போர்டு மீது முன்வைத்திருக்கிறது. 18ஆம் தேதி விண்ணப்பிக்கப்பட்ட நிலையில் அதில் ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் பிறகு 25ஆம் தேதி நீக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு 29ஆம் தேதிக்கு பிறகு அனைத்தும் மறைக்கப்பட்டது, அதில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று தயாரிப்பு நிறுவனம் குற்றச்சாட்டாக சென்சார் போர்டு மீது இந்த வாதத்தை முன்வைத்திருக்கிறது. ஆனால் சென்சார் போர்டு அனைத்தும் இதற்கான இணையத்துல அந்த சென்சார் போர்டினுடைய இணையதளத்தில் சினி பிராமணன் என்ற அந்த இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டதாக சென்சார் போர்டு தெரிவித்திருக்கிறது. சினி பிரமான் என்ற அந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. அதே போல ஏற்கனவே சில காட்சிகள் நீக்க வேண்டும், சில இடங்களில் மியூட் செய்ய கூறிய இடங்களை எல்லாம் நாங்கள் நீக்கிய பின்னர் அதற்கு பிறகு அதே காட்சிகளுக்காக, அதே ஆட்சேபனைக்குரிய காட்சிகளுக்காக நீக்கப்பட்ட காட்சிகளாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே நீக்கப்பட்ட காட்சிகளையே மீண்டும் நீக்க வேண்டும் என புகார் அளித்திருக்கிறார்கள் என்று தயாரிப்பு நிறுவனம் வாதங்களை முன்வைத்தது. அவர்கள் சொன்ன காட்சிகளை நாங்கள் நீக்கிவிட்டோம் என்றும் நீதிமன்றத்திலே அவர்கள் தெரிவித்தார்கள். நீக்கிய பின்பு நீக்கிய காட்சிகளே புகாராக எவ்வாறு தெரிவிக்க முடியும் என்று பட தயாரிப்பு நிறுவனம் இது தொடர்பாக அவர்கள் வாதங்களை தொடர்ந்து முன்வைத்தார்கள். மேலும் சென்சார் போர்டு நடவடிக்கை பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு தேவையற்ற மன உளைச்சலை ஏற்படுத்தியது என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்புல வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். புகாரில் ஆட்சேபம் தெரிவித்த காட்சிகள் அதற்கு முன்னதாகவே சென்சார் போர்டு ஏற்கனவே நீக்கப்பட்டு விட்டது, சென்சார் போர்டு மூலமாக அது ஆட்சேபனை தெரிவித்தால் நீக்கப்பட்டு விட்டது என்பதை வலியுறுத்தி அது வாதங்களை முன்வைத்துள்ள பட தயாரிப்பு நிறுவனம் சென்சார் போர்டினுடைய அந்த நடவடிக்கையால் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு தேவையற்ற மன உளைச்சல் ஏற்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறது. புகாரில் கூறப்பட்ட காட்சிகள் முன்னதாகவே நீக்கப்பட்டு விட்டன என்றும் அவர் வாதங்களின் போது அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சான்று வழங்குவது தொடர்பாக தகவல் தெரிவித்து விட்டதால் 2 நாட்களில் சான்று வழங்க வேண்டும் என்றும் தயாரிப்பு நிறுவனம் அதனுடைய விதிகளை சுட்டிக்காட்டி அவர்கள் வாதங்கள் தெரிவித்திருந்தது, வாதங்களை முன்வைத்தது. அதாவது படத்தை பார்த்துவிட்டு இதற்கான சான்று வழங்குவதாக பரிந்துரைத்தார்கள், தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவ்வாறு தகவல் தெரிவித்தால் அடுத்த 2 நாட்களில் சான்றிதழ் கொடுப்பார்கள், இதுதான் விதிகள். ஆனால் அவை மீறப்பட்டிருக்கிறது என்று தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. சென்சார் போர்டினுடைய நடைமுறைகள் மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். திட்டமிட்டபடி படத்தை வெளியிடாதால் நஷ்டம் ஏற்பட்டதாகவும் பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. நீதிமன்றத்திலே பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து தொடர்ந்து வாதங்களை முன்வைத்த நிலையில நீதிபதிகள் அதற்கு ஒரே நாளில் அனைத்து நீதிமன்ற நடைமுறைகளையும் முடித்து உத்தரவு பெற வேண்டும் என்பதை ஏற்க முடியாது என்றும்